ஓகே, நாம எரர் கண்டினியூ பண்ண போறோம். கீழே வந்துட்டு உங்களுக்கு எரர் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு 2 வாய்ப்பு இருக்கு, சரியா? ஒன்று சாப்டர் பை சாப்டராக மூவ் பண்ணுறது. சாப்டர் பை சாப்டர்னா ப்ரோனவுன் சாப்டர் ஃபுல்லாக எரர் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்க்குறது. அப்புறம் அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன் எல்லா சாப்டருக்கும் தனித்தனியாக பார்க்குறது. அப்படி பார்க்கலாம். இல்லை இந்த மாதிரி மிஸ்லேனியஸாக பார்க்கலாம். மிஸ்லேனியஸ்னா எல்லாமே ஒன்றா வச்சு பார்க்குறது, எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பார்க்குறது. ஸோ எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மட்டும் கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ரைட்டு, இது போன இதில் சொல்லியிருந்தேன், இந்த தெம்முக்கு பதிலாக இங்கே இட்டு வரும். ஏன் அப்படின்னா எவ்ரி ஒன் இஸ் அவேர் ஆஃப். இங்கே எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இந்த த்ரெட்டை பற்றி பேச போகிறோம். இப்போ த்ரெட்டு சிங்குலரு, அப்போ இங்கே என்னதான் வரும்? அவேர் ஆஃப் இட்டு தான் வரும். ரைட்டா, அவேர் ஆஃப் இட்டு. சரி, அடுத்து 3வது கொஸ்டின். இதான் கொஸ்டின். 2 தப்பு இருக்கு, 2 தப்பு கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க, சரிங்களா? 2 கொஸ்டின் தான் முடிச்சோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் நம்புறேன். நிறைய விஷயங்கள் படிச்சோம் ஆக்சுவலா. நீ கொஞ்சம் வேகமா போயிடுவோம், சரியா? எக்ஸப்ட்ங்கிற வார்த்தை என்னன்னு தெரியாது பாதி பேருக்கு. எக்ஸப்ட் ஒரு ப்ரிப்போசிஷன், இதை தவிரன்னு அர்த்தம். இதை தவிர. ஐ நோ, எவ்ரிஒன் நோஸ் இங்கிலீஷ் எக்ஸப்ட் முரளி அப்படின்னு என்ன அர்த்தம்? முரளியை தவிர மற்ற எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸப்ட்ங்கிறது ப்ரிப்போசிஷன், சரியா? எக்ஸப்ட் ப்ரிப்போசிஷன். எக்ஸப்ட் த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது நவுன். ப்ரொடியூஸ்டு, ரைட்டு. இப்போ பாருங்க, இங்கே ஒரு சிக்கல் வரும். இப்போ சிக்கல் வரும். ப்ரொடியூஸ்டு, இந்த ப்ரொடியூஸ்டு இருக்குல்ல, நல்லா பிரச்சனை பண்ணி விடும். ப்ரொடியூஸ்டு V2-ஆ V3-ஆ? ப்ரொடியூஸ்டு என்னன்னு எடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் V2ன்னு எடுப்போம்னு வச்சுக்கிடுவோம், சரியா? V2 ஃபைனைட் வேர்ப். V2னா இது ஃபைனைட் வேர்ப்னு எடுத்துக்கோம். ப்ரொடியூஸ்டு. சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடா? கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. ஏன்னா எக்ஸப்ட் ப்ரிப்போசிஷன், கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், டியூரிங் ப்ரிப்போசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இதுக்கு பக்கத்துல சப்ஜெக்டே இல்லை, சப்ஜெக்டே காணும், சப்ஜெக்டை காணும். அப்போ இது ஃபைனைட் வேர்ப் கிடையாது, இது V2 கிடையாது. இது என்னது? இது V3. ப்ரொடியூஸ்டுங்கிறது V2-ஆ வரும், V3-ஆ வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்ல, அந்த விஷயம் நிறைய பேருக்கு மாறும். அந்த விஷயம் புரிய முடியுதான்னு பாருங்க, ஈஸியானது தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் V2ன்னு எடுக்கிறது. V2னா ஃபைனைட் வேர்ப். ஃபைனைட் வேர்புக்கு சப்ஜெக்ட் வேணும், சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா எக்ஸப்ட் ப்ரிப்போசிஷன், கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். எக்ஸப்ட் மாதிரியே இன்னொரு வேர்டு இருக்குது, நம்ம அதை படிப்போம், சரிங்களா? எக்ஸப்ட் மாதிரியே இன்னொரு வேர்டு. என்ன வேர்டு இது அப்படின்னா அதர் தேன் அப்படின்னு அர்த்தம். இங்க அதர் தேன் அப்படின்னு நான் போட்டேன்னாலும் எக்ஸப்ட்னு தான் மீனிங், சரிங்களா? அதர் தேன் த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட், எக்ஸப்ட் த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட். 2 மீனிங் தான், ஒண்ணுதான். அதர் தேனும் எக்ஸப்டும் ஒரே அர்த்தம் தான். அதர் தேனும் எக்ஸப்ட் என்னதுதான்? சேம் மீனிங். அதர் தேன் எக்ஸப்ட் சேம் மீனிங், சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். அதர் வேற, அதர்ஸ் வேற, அதர் தேன் வேற. நம்ம அதர் தேன் மட்டும் தான் படிச்சிருக்கோம். அதர் தேன்னா எக்ஸப்ட். அதர்ஸ் எல்லாம் ப்ரோனவுன் டாபிக்ல வரும், அங்க பாத்துக்கலாம். அதர் தேன் த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ், ப்ரிப்போசிஷன். அதுக்கு பதிலாக எக்ஸப்ட் த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ்ட். இந்த ப்ரொடியூஸ்டுங்கிறது V2 கிடையாது, V3. ஏன்னா V2 எடுத்தா அது ஃபைனைட் வேர்ப், அதுக்குரிய சப்ஜெக்ட் இல்ல. ஃபைனைட் வேர்புக்குரிய சப்ஜெக்ட் என்ன பண்ணல? இல்ல, சப்ஜெக்ட் இல்ல. அதனால என்னதான்? V3 தான். அது V3ன்னா அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு. டியூரிங்னா நிறைய பேருக்கு மீனிங் தெரியாது. டியூரிங்னா இந்த டைம்லன்னு அர்த்தம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுற கார்பன் டை ஆக்சைடு தவிர, அவ்வளவுதான். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம்ல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிற நேரத்துல, அதான் டியூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன். டியூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா
டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிற டைம். சரிங்களா? டியூரிங்னா டைம் பீரியடை காமிக்கிறது. கார்பன் டை டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுற கார்பன் டை ஆக்சைடை தவிர. ரைட்டு. இது வரைக்கும் ஆக்சுவலா ஃபைனைட் வெர்பே காணும். ஃபைனைட் வெர்பே இல்லை. இதுக்கு ஃபுல்லாக ஃபைனைட் வெர்பே இல்லை. இது ஃப்ரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பேர் தெரியலன்னா பரவாயில்ல. அடுத்து தேர்ங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். தேர்ங்கிற வார்த்தையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தேர்ங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட் இருக்கு. வேற எந்த வார்த்தைக்கும் கிடையாது. எந்த வார்த்தைக்கு மட்டும்தான்? தேர்ங்கிற வார்த்தைக்கு மட்டும் வேர்புக்கு பின்னாடி சப்ஜெக்ட். இது இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா தேர் வந்திருக்குல்ல, பின்னாடி இருக்கிறது தான் சப்ஜெக்ட். பாய் தான் சப்ஜெக்ட், இஸ் வேர்ப். சரிங்களா? இது ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. இது கான்செப்ட் புரிஞ்சுங்க, அழகா சூப்பரா இருக்கும். தேர் இஸ் த பாய்னா என்னன்னா பாய் இஸ் தேர். அதை தான் நம்ம மாத்தி எழுதுறோம். சரியா? பாய் இஸ் தேர்ங்கிறது தான் நம்ம மாத்தி எழுதுறோம். இது இன்வர்ஷன் ஒரு டாபிக். இதுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஒரு வீடியோ வரும். செப்பரேட்டா படிக்க வேண்டியது. இப்போதைக்கு தேர் படிச்சுக்கங்க. தேர் ரொம்ப முக்கியம். தேர் வந்துச்சுனாலே பின்னாடி சப்ஜெக்ட் இருக்குன்னு. தேர் வந்துச்சுனாலே சப்ஜெக்ட் எங்க இருக்கு? பின்னாடி சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இங்க பாய் சப்ஜெக்ட், அதனால இஸ் சிங்குலர். இங்க பாய்ஸ், அதனால ஆறு plural. சரியா? அப்ப தேர் வந்துருச்சு. சப்ஜெக்ட் அப்போ பின்னாடி இருக்குது. சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இன்ஃபேக்ட் சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும்ல? சப்ஜெக்ட்னா கண்டிப்பா என்ன வரும்? நவுன் வரும். சப்ஜெக்ட்னா நவுன் வர்றதுதான் சப்ஜெக்ட். நவுன் வரணும். சரிங்களா? நவுனை தேடுறோம். இந்த இருக்கு நோங்கிறது அட்ஜெக்டிவ். சரிங்களா? நோங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். நோ அட்ஜெக்டிவ். அடிஷனல் அட்ஜெக்டிவ். அடிஷனல் எப்படி அட்ஜெக்டிவ்? அடிஷன் நவுன் பிளஸ் ஏஎல் சேர்த்தா அட்ஜெக்டிவ். நவுன் கூட ஏஎல் சேர்த்தா அட்ஜெக்டிவ். கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், ஏகப்பட்ட கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். நவுன் பிளஸ் ஏஎல் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது. நவுன் பிளஸ் ஏஎல்னா எக்ஸாம்பிள், வேற எக்ஸாம்பிள் போனோம்னா நேஷன் நவுனு நேஷனல் அட்ஜெக்டிவ். சரிங்களா? அப்புறம் இன்டர்நேஷனல் அட்ஜெக்டிவ். இன்டர்நேஷன் நவுன், இன்டர்நேஷனல் அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி நீங்க நிறைய வார்த்தைகள் பார்க்கலாம். டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. நேஷனல், ப்ராவிடென்ஷியல், ப்ராவிடென்ஷியல், நேச்சுரல், நேச்சர் நவுனு, நவுன் பிளஸ் ஏஎல் அட்ஜெக்டிவ். அடிஷனல் அட்ஜெக்டிவ் நோங்கிறது அட்ஜெக்டிவ். நோ அட்ஜெக்டிவ், அடிஷனல் அட்ஜெக்டிவ். ரைட்டு. என்விரான்மெண்ட் இம்பாக்ட் இருக்குது. என்விரான்மெண்ட் இம்பாக்ட்னு இருக்கக்கூடாது. என்விரான்மெண்டல் இம்பாக்ட்னு இருக்கும். என்விரான்மெண்டல் அப்படின்னு போட்டாதான் இது அட்ஜெக்டிவ் ஆயிரும். என்விரான்மெண்ட் நவுன், நவுன் பிளஸ் ஏஎல் அட்ஜெக்டிவ். அடிஷன் நவுன், நவுன் பிளஸ் ஏஎல் அட்ஜெக்டிவ். இது அட்ஜெக்டிவ். நோங்கிறதும் அட்ஜெக்டிவ். அப்ப எத்தனை அட்ஜெக்டிவ்? 3 அட்ஜெக்டிவ். நவுன் எங்க இருக்கு? இதா இருக்கு. அடிஷனல் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. இம்பாக்ட் நவுனு சிங்குலர். இந்த இடத்துல ஆர் வரக்கூடாது. இந்த இடத்துல இஸ் வரணும். அப்ப 2 தப்பு இருக்குது. தேர் இஸ் நோ அடிஷனல் இம்பாக்ட்னு சொல்லணும். அடுத்தது தேர் இஸ் நோ அடிஷனல் இம்பாக்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் போடக்கூடாது. என்விரான்மெண்டல்னு போட்டோம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட். ஃப்ரம் இங்கதான் சிக்கல். இங்க கொஞ்சம் சிக்கல். ஃப்ரம், இந்த ஃப்ரம் ப்ரிப்போசிஷன். பர்னிங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இது என்னது அப்படின்னா ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதை நவுன்னு சொல்லுவோம். பேசிக்கா V1 ING நவுன்னு சொல்லுவோம். இதை ஜெரண்ட்னு சொல்லுவோம். பர்னிங்கிறது ஜெரண்ட். பர்னிங் வாட்? பாம் கர்னல் ஷெல்ஸ். அப்ப அந்த பாம் கர்னல் ஷெல்ஸ்ங்கிறது பர்னிங் உடைய ஆப்ஜெக்ட். ஃப்ரம் ப்ரிப்போசிஷன். பர்னிங்கிறது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இது V1 ING as நவுனு, பேரு ஜெரண்ட், நான் ஃபைனைட் வேர்ப். வேர்பை பார்த்தீங்கனாலே எந்த கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்? வாட் இல்ல ஹூம். இது ஒரு நான் ஃபைனைட் வேர்ப்.
வேர்புக்கு வாட் இல்ல ஹூம் கேள்வி கேட்டா அது ஆப்ஜெக்ட். பர்னிங் வாட் பாம் கர்னல் ஷெல்ஸ். பாம் கர்னல் ஷெல்ஸ் அந்த தேங்காயுடைய அந்த தேங்காய் மட்டைன்னு சொல்லுவோம்ல, அது அதை எரிக்கிறதுல இருந்து, ஃப்ரம்னா மீனிங் சொல்லியிருப்பேன், இதில் இருந்து அப்படிங்கிறது. கொஞ்சம் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலா, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க ப்ரிப்போசிஷனல் வீடியோ, ப்ரிப்போசிஷனுக்கு வீடியோ. ஃப்ரம்னா இதில் இருந்து, தமிழ்ல இருந்து அப்படின்னு சொல்றது. பாம் கர்னல் ஷெல்ஸ் பர்ன் பண்றதுல இருந்து அடிஷனல் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இல்ல. எதை தவிர? கார்பன் டை ஆக்சைடு, ப்ரொடியூஸ் பண்ணப்படுற கார்பன் டை ஆக்சைடை தவிர, டிரான்ஸ்போர்டேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிற கார்பன் டை ஆக்சைடை தவிர. ரைட், பார்த்தாச்சு. அடுத்தது, இஃப் யூ cannot, can plus not, can't அப்படின்னா can not அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? V1 வரணும். வந்துருக்கு cannot avoid தான் verb. cannot avoid போட்டாச்சு. cannot avoid what? flying. flyingங்கிறது avoid உடைய ஆப்ஜெக்ட். if you cannot avoid flying. ரைட்டு, இஃப்க்கு பின்னாடி நாம இஃப் கண்டிஷனல்ஸ் ஒன்று படிச்சிருப்போம், ஆனா இங்க அது அப்ளை பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கேன் வச்சு படிக்கல. இஃப்க்கு பின்னாடி கேன் வச்சு நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இஃப்க்கு பின்னாடி கேன் வச்சு கிடையாது, சரிங்களா? இஃப்க்கு பின்னாடி V1 வந்துச்சுன்னா பின்னாடி will பிளஸ் V1, இஃப்க்கு பின்னாடி V2 வந்துச்சுன்னா அப்புறம் would பிளஸ் V1, அப்புறம் இஃப்க்கு பின்னாடி have பிளஸ் V3 இல்ல had பிளஸ் V3, have பிளஸ் V3 இல்ல had பிளஸ் V3 அப்படின்னா would have plus V3. if he had played well, we would have won the match. சரிங்களா? if he had played well, we would have won the match. conditionals video ஒரு வீடியோ இருக்கும், அது முடிஞ்ச பாருங்க. if you cannot avoid flying, choose-ங்கிறது verb. choose, choose, choose-ங்கிற verb. choose-க்கு சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு, இங்க ஒரு கமா போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா you, if you cannot avoid flying, you choose. அந்த you எழுதியிருக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? if you cannot avoid what? flying, flying object, you choose. கரெக்டாக போட்டிருக்காங்க. to fly, 2 plus v1 with உடன் அப்படிங்கிற மீனிங். உடன் தமிழ்ல இருக்குல்ல, ஊ ட இன், இந்த உடன். choose to fly with companies, கம்பெனிஸ் உடன் ஃப்ளை பண்ண தேர்ந்தெடுத்துக்கோ. that provides, ரைட், இந்த இருக்கு verb. ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்ல வராங்க. அப்ப இங்க verb இருக்கு, providesங்கிற ஒரு verb இருக்கு. cannot avoidக்கு verb சப்ஜெக்ட் இருக்குது. chooseக்கு you இருக்குது. providesக்கு சப்ஜெக்ட் எது? that. இந்த that எதுக்கு இங்க வருது? இந்த that எதுக்கு வருது? that எதுக்கு வருது? இதா இருக்குல்ல, இந்த கம்பெனிஸுக்கு பதிலாக வருது. that எதுக்கு வருது அப்படின்னா இந்த கம்பெனிஸுக்கு பதிலாக வருது. that கம்பெனிஸ்க்கு பதிலாக வருது. choose to fly with companies. that provide, எது ப்ரொவைட் பண்ணும்? கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணும். எது ப்ரொவைட் பண்ணும்? கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணும். அப்போ thatங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா கம்பெனிஸை குறிக்குது. இப்படி குறிச்சு வரக்கூடாது. ஹூமே விச்சு தேட்டுன்னு நாக்கு தள்ள தள்ள வீடியோ போட்டிருப்பேன், கிளாஸ் எடுத்திருப்பேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா விச்சு வரும். த பிளஸ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், இதெல்லாம் வந்தாதான் தேட் போடணும். என்ன இருக்குது? வெறும் நவுன் இருக்குது, வெறும் நவுன் இருக்குது, வெறும் நவுன் இருக்குது அப்படின்னா வெறும் நவுன். ப்ரிப்போஷன், ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட், வெறும் நவுன் இருந்துச்சுன்னா தேட் போடக்கூடாது. இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா விச்சு போடணும், சரிங்களா? விச்சு போடணும் ஒன்று, ரைட். விச்சு போட்டாச்சு. அடுத்தது விச்சு நம்ம போட்டாச்சு. இந்த தேட் கிட்ட என்ன போட்டோம்னு வச்சுக்கிடுவோம்? விச்சுன்னு வச்சுக்கிடுவோம். தேட்டுக்கு பதிலாக விச்சு, விச்சு போட்டாச்சு. அடுத்தது இப்போ என்ன பண்றது? விச்சு சப்ஜெக்ட். விச்சு எதை குறிக்குது? கம்பெனிஸ், ப்ளூரல். அப்போ இங்கே என்ன போட்டுக்கணும்? ப்ரொவைட் போட்டுக்கணும். ப்ரொவைட்ஸ் எஸ் வராது. விச் ப்ரொவைட், ஏன்னா ப்ரொவைட் உடைய சப்ஜெக்ட் விச். விச் எதை குறிக்குது? கம்பெனிஸ், ப்ளூரல். சரியா? விச் ப்ரொவைட் வாட்? த ஆப்ஷன். த ஆப்ஷன்ங்கிறது ஆப்ஜெக்ட். எதுக்கு ஆப்ஷன்? ஆஃப்
ஆஃப்செட்டிங் யார் கார்பன் ஃபுட்பிரிண்ட். இதுக்கு மீனிங் கீழே சொல்லணும். கார்பன் ஃபுட்பிரிண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணுறோம்னு வச்சுக்கிறோம், நிறையா ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம், அது இதுன்னு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னால. அப்படிதானே, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்னால க்ரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேஸஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா கார்பன் ஃபுட்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை என்ன பண்றது, ஆஃப்செட் பண்றதுன்னு சொல்றாங்க. ஆஃப் ப்ரிப்போசிஷன், ஆஃப்செட்டிங் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஆஃப்செட்டிங் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், ஆஃப்செட்டிங் வாட், யார் கார்பன் ஃபுட்பிரிண்ட். ஆஃப்செட்டிங் அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, அட்ஜஸ்டிங் இல்ல குறைக்கிற விதத்தில் அட்ஜஸ்ட் பண்றது தான் ஆஃப்செட்டிங். சரிங்களா? இங்க என்ன மீனிங்ல சொல்ல வராங்கன்னு பாத்துக்கோங்க. உன்னால பறக்கிறத அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீ கம்பெனி, எந்த கம்பெனிஸ் கூட கார்பன் ஃபுட்பிரிண்ட் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும், குறைக்க முடியும், அந்த கம்பெனிஸ் கூட பாருன்னு சொல்றேன். சரிங்களா? ஆக்சுவல் ஆஃப்செட்டிங் மீனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இந்த சென்டென்ஸ்ல கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கார்பன் ஃபுட்பிரிண்ட் என்ன பண்ணணும், குறைக்கிற மாதிரி இருக்கிற கம்பெனிஸை நீ பறக்க சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆஃப்செட்டிங் கரெக்ட், ஏன்னா ப்ரிப்போசிஷன் இது ஜெரண்ட், போன இதுல பார்த்தோம்ல ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப்செட்டிங் வாட், யார் கார்பன் ஃபுட்பிரிண்ட், யார் உடைய கேஸு, பின்னாடி என்ன வரணும், இது உடைய கேஸு. உடைய கேஸ்னா என்னது அப்படிங்கிறத இந்த எடிட்டோரியல் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். ப்ரோனவுன்ஸ் தனியா கிளாஸ் எடுக்கும்போது இது கண்டிப்பா வரும். இது ரொம்ப முக்கியமானது, உடைய கேஸ் அப்படிங்கிறது. இந்த உடைய கேஸுக்கு பின்னாடி நவுன் வரும், யார் பின்னாடி நவுன் வரும். யார் கார்பன் ஃபுட்பிரிண்ட், யார் அட்ஜெக்டிவ், கார்பன் ஃபுட்பிரிண்ட் நவுன். ஆஃப்செட்டிங்கிறது என்னது, ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். ஆஃப்செட்டிங் வாட், கார்பன் ஃபுட்பிரிண்ட். ரைட். அடுத்தது டு இம்ப்ரூவ், பரவாயில்லையே வேகமா போறோமே. டு இம்ப்ரூவ் வாட், இன்டோர் ஏர் குவாலிட்டி. டு இம்ப்ரூவ் வாட், இன்டோர் ஏர் குவாலிட்டி. டு இம்ப்ரூவ்ங்கிறது என்னது, இது என்னது, இன்ஃபினிட்டிவ், நான் ஃபைனைட் வெர்ப். இன்ஃபினிட்டிவ், நான் ஃபைனைட் வெர்ப். வேர்பை பார்த்தாலே என்ன கேட்கணும்னு நினைச்சேன், என்ன கேட்கணும், வாட் இல்ல ஹூம்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். டு இம்ப்ரூவ் வாட், இன்டோர் ஏர் குவாலிட்டி. இது ஃபுல்லா என்னது, நவுன். குவாலிட்டிங்கிறது நவுன், இன்டோர் ஏர் குவாலிட்டி மொத்தமாவே நவுன் எடுத்துக்கணும். அடுத்தது ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் சப்ஜெக்ட். கேன் கன்சிடர், இது கேன் கன்சிடர். கேனுக்கு பின்னாடி V1 வரணும். வில், குட், கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட் பின்னாடி V1 வரணும். சரிங்களா? மாடல்ஸ் கேன் கன்சிடர் பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கேன்னா என்ன அர்த்தம்? கேனுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் இப்படி, ஐ கேன் பிளே வெல். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சா, முடிய போகுதா, இனிமேல் நடக்குமா, அதெல்லாம் சொல்லல. என்னால ஒரு விஷயத்தை நல்லா பண்ண முடியும்னு சொல்றாங்க. எபிலிட்டி, என்னால ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்னால ஒரு விஷயத்தை பண்ண முடியும்னு சொல்றது கேனுடைய ஒரு முக்கியமான மீனிங். சரிங்களா? அடுத்து யூ கேன் கோ outside, you can go outside. இது என்னது அப்படின்னா பெர்மிஷன். இதையும் என்ன பண்ணலாம், இந்த ஆக்ஷன் என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. பாசிபிலிட்டி, இப்படி நீ பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ டூ திஸ், யூ கேன் ஆல்சோ கோ அவுட் சைட், யூ கேன் ஆல்சோ பில்ட் திஸ் அப்படின்னா நீ இப்படியும் பண்ணலாம்னாலும் கேன் தான். என்னால் இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ட்டு என்னால பண்ண முடிஞ்ச ஒரு திறன், ஒரு எபிலிட்டியை காமிக்கிறது கேன். சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க, இன்டோர் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் கன்சிடர் பண்ணலாம்.
கன்சிடர் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன அர்த்தம்? பண்ண முடியும்னு அர்த்தம். ஐ கேன் பிளே வெல்னா என்னால நல்லா விளையாட முடியும். கேனுக்கு ரெண்டே மீனிங் தான். இதுல இந்த முடியுங்கிற மீனிங் ஈஸி, சரிங்களா? என்னால இதுக்கு நல்லா விளையாட முடியும்னு சொல்றது. இன்னொன்னு, இந்த விஷயத்தை எப்படி பண்ணலாம், நீ வெளியே போகலாம், யூ கேன் கோ அவுட்சைட், யூ கேன் கம் ஹியர், யூ கேன் கம் இன்சைட் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம்னு பர்மிஷன் கொடுக்குற மாதிரி, சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். என்ன கன்சிடர் பண்ணலாம்? கேன் கன்சிடர் வாட்? கேன் கன்சிடர் இன்ஸ்டாலிங்கிறது திரும்ப என்னது? கேன் கன்சிடர் வாட்? வாட்ங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணது இது ஆப்ஜெக்ட், நான் ஃபைனைட் வெர்ப், இதுக்கு பேர் ஜெரண்ட். இந்த கிளாஸ்லாம் தயவு செஞ்சு பார்த்துருங்க. கேன் கன்சிடர் வாட்? ஆப்ஜெக்ட். இன்ஸ்டாலிங் ஆப்ஜெக்ட். இன்ஸ்டாலிங் வாட்? அல்ட்ரா வயலட் லைட்டிங். வாட்டுன்னு நான் மாற்றி மாற்றி கேட்குறேன்னு நினைக்காதீங்க, வேர்பு கூட மட்டும் தான் கேட்பேன். கேன் கன்சிடர் வாட்? இன்ஸ்டாலிங். இன்ஸ்டாலிங் வாட்? அல்ட்ரா வயலட் லைட்டிங். ஆக்சுவலாக இங்கே அல்ட்ரா வயலட் லைட்டுன்னு போட்டு உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அல்ட்ரா வயலட் லைட்டு, லைட்டிங் எல்லாமே ஓகே தான், சரிங்களா? லைட்டுன்னு போட்டாலும் சரி தான், லைட்டிங்னு போட்டாலும் சரி தான். இப்போதைக்கு உங்களுக்கு சென்டென்ஸை பிடிக்க தெரியும். இப்போ இப்படி கன்சிடர் பண்ணலாம், இப்படியும் நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அல்ட்ரா வயலட் லைட்டை இன்ஸ்டால் பண்ணலாம். கேன் கன்சிடர் இன்ஸ்டாலிங்கிறது கரெக்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்களுக்கு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இது கரெக்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, சரியா? கேன் கன்சிடர் இன்ஸ்டாலிங் அல்ட்ரா வயலட் லைட்டிங். எதுக்கு? டு ரிமூவ் 2 plus v1 to remove what? Airborne bacteria. Can consider க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எது? இந்த இன்ஸ்டாலிங் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எது? அல்ட்ரா வயலட் லைட்டிங். டு ரிமூவ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, எது? ஏர்பார்ன் பாக்டீரியா. சரி, ரைட். தப்பு எங்க இருக்குது? தப்பு இல்லை, நோ எரர். நம்ம பார்த்த எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. டு இம்ப்ரூவ்க்கு ஆப்ஜெக்ட் இன்டோர் ஏர் குவாலிட்டி. ஆப்ஜெக்ட்லையும் சப்ஜெக்ட்லையும் நவுன் தான் வரணும். இன்டோர் ஏர் குவாலிட்டி நவுன் இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் இது சப்ஜெக்ட், இது கேனுக்கு பின்னாடி v1 வந்துருச்சு. கேன் கன்சிடர் வாட்? இன்ஸ்டாலிங் ஆப்ஜெக்ட். அடுத்து அல்ட்ரா வயலட் லைட்டிங். இன்ஸ்டாலிங் வாட்? அல்ட்ரா வயலட் லைட்டிங். டு ரிமூவ் 2 plus v1 டு ரிமூவ் வாட்? ஏர்பார்ன் பாக்டீரியா. நம்ம திரும்ப எதா பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம் ஒரு ப்ரொசீஜர். சப்ஜெக்ட் பிரிப்போம், வேர்புல தப்பு இருக்கான்னு பார்ப்போம், டென்ஸ் வாய்ஸ் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம படித்த வார்த்தைகள் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம், சரியா? படித்த வார்த்தைகள் இங்கே இருக்குது. 2 plus v1, டு இம்ப்ரூவ், டு ரிமூவ் இதெல்லாம் இருக்குது. 2 plus v1 கரெக்டாக இருக்குது. இன்ஸ்டாலிங் v1 ing கரெக்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்படிங்கும்போது நோ எரர். ஒருத்தங்க எரர் நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்னன்னா அவங்க நோ எரர் கரெக்டாக போடுறாங்க அப்படிங்கிறது, சரிங்களா? போட முடியலன்னா பரவாயில்ல, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கான்செப்டுடைய டெப்த்துக்கு போக முடியுதான்னு பாரு, சரியா? ரைட்டு, சூப்பரான கொஸ்டின், செமையான கொஸ்டின். இந்த கேள்வி பதிலளிக்கவும். எத்தனை தப்பு இருக்கு? எங்கெல்லாம் தப்பு இருக்கு? ரைட். திஸ் இஸ் த பர்ஸ் ஹி கேவ் டு மீ. எழுதியாச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சென்டென்ஸை பிடிக்க போறோம். எக்ஸ்யூட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஒன்றும் இல்லை, ஈஸியான வார்த்தை தான். எக்ஸ்னாலே வெளியேன்னு அர்த்தம். எக்ஸ்னாலே வெளியேன்னு அர்த்தம். வார்ம்த்னா அந்த ஒருத்தங்களை பார்த்த உடனே ஒரு வார்ம்னா புரியுதுல, கொஞ்சம் ஹாட்டாக இருக்கு. வார்ம்த்னாலே
ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். வார்ம் அப்படின்னாலே சில பேரை பார்த்தாலே என்ன இருக்கும், நம்ம அப்படியே பிரைட்டா ஆக்டிவா நம்மளுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ மோடி என்ன பண்றாரு, மோடி வந்துட்டு இந்த வார்ம்த் அப்படியே வெளியே விடுறாராம். எக்ஸ்யூட்ஸ் எக்ஸ்னா வெளியே, வெளியே எக்ஸ்டர்னல், இஎக்ஸ்னாலே வெளியேன்னு அர்த்தம். ஓ மோடி வந்துட்டு என்ன பண்றாரு, அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷனும் அப்படியே சந்தோஷத்தையும் அப்படியே இதையும் ஹாப்பினஸையும் அப்படியே வார்ம்த்தா அப்படியே வெளியே விடுறார். சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரி, எக்ஸ்யூட்ஸ் வெளியே விடுறாரு, எக்ஸ்யூட்ஸ் வெர்ப். இதோடைய சப்ஜெக்ட் எது? மோடி தான் எக்ஸ்யூட்ஸ் பண்றாரு. அப்போ மோடி தான் சப்ஜெக்ட், மோடி சப்ஜெக்ட் சிங்குலர்ல இருக்குது, இது சிங்குலர்ல இருக்குது. ரைட். ஆல்சோ எதுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆல்சோ ஹெல்ப், ஹெல்ப்ங்கிறது வேர்பா வந்திருக்கு. ஹெல்ப் ஹூம், த பீப்புள், பீப்புளை ஹெல்ப் பண்ணுது. சரி, இதோடைய சப்ஜெக்ட் எங்க? இதோடைய சப்ஜெக்டை எங்க? இதோடைய சப்ஜெக்டை எங்க? இதோடைய சப்ஜெக்ட் எங்க இருக்குதுன்னா டாட். இந்த அதுக்கு சப்ஜெக்ட். The warmth moody exudes. ஆல்சோங்கிறது அட்வர்ப், வேர்ப் பற்றி சொல்லுது. சரிங்களா? ஹெல்ப்புங்கிற வேர்பு, வார்ம்த்ங்கிறது என்னது, சிங்குலர்ல இருக்குது. அப்ப இங்க என்ன போடணும் அப்படின்னா ஹெல்ப் போடக்கூடாது, ஹெல்ப்ஸ் போடணும். ஹெல்ப்ஸ் போடணும். சரிங்களா? இந்த இடத்துல ஹெல்ப்ஸ். ஏன் ஹெல்ப்ஸ்னா சப்ஜெக்ட் எங்க இருக்கு, சப்ஜெக்ட் இது வார்ம்த் தான் சப்ஜெக்ட். ஹெல்ப்ஸ் த பீப்பிள் கனெக்ட். ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கனெக்டை சொல்லி தர போறேன். கனெக்டை எப்படி சொல்லி தர போறேன் அப்படின்னா காசிட்டிவ் வேர்ப் வச்சு சொல்லி தரேன். காசிட்டிவ் வேர்ப்னால எந்த வார்த்தைகள்னு பார்த்துக்கோங்க. மேக்கு, ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். இந்த 5 முக்கியமான வார்த்தைகள். இது தவறையும் வார்த்தைகள் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் காசிட்டிவ் வேர்ப்க்கு அப்படின்னா he made me to finish the work. He made me finish the work. இது ரெண்டுல எது கரெக்ட்? எரருக்குள்ளே எரருக்கு போயிட்டோம். இது ரெண்டுல எது கரெக்ட்? He made me to finish the work கரெக்டா, he made me finish the work கரெக்டா? ரைட். ஃபர்ஸ்ட் இது verb. மெயின் வேர்ப்ல என்ன வந்திருக்கு, காசிட்டிவ் வேர்ப் வந்திருக்கு. இந்த 5 வார்த்தையை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன இருக்கணும், பல்பு எரியணும், பல்பு எரியணும். இதை எங்கேயோ படிச்சிருக்கோம், 5 வார்த்தை எங்கேயோ படிச்சிருக்கோம். இந்த முக்கியமான வார்த்தை இந்த ஹெல்ப் எங்க படிச்சிருக்கோம், காசிட்டிவ் வேர்ப்ல படிச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், he சப்ஜெக்ட், மேக் வேர்ப், மேட், ஹூம், மீ ஆப்ஜெக்ட். சரி, இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ற வேலை இருக்குல்ல, இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ற வேலை இருக்குல்ல, ஒர்க்கை ஃபினிஷ் பண்றாங்கல்ல, ஃபினிஷ். இந்த ஃபினிஷ் பண்ற ஆக்ஷனை பண்றது யார்? இந்த ஃபினிஷ் பண்ற ஆக்ஷனை பண்றது யாரு? ஆப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபினிஷ் பண்ற ஆக்ஷனை யார் பண்ணுவாரு? ஆப்ஜெக்ட் பண்ணுவாரு. அப்போ காசிட்டிவ் வேர்ப்னால என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5 வார்த்தைகள் மெயின் வேர்பா வரணும். கண்டிஷன்ஸ் எழுதிடுற ரெண்டே கண்டிஷன். இந்த 5 வார்த்தைகள் என்ன வரணும், மெயின் வேர்பா வரணும். மெயின் வேர்பா வரணும். மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணணும். he made me. இந்த மீ தான் என்ன பண்றாரு, ஒர்க்க ஃபினிஷ் பண்றாரு. அப்ப ஆப்ஜெக்ட் பின்னாடி வர்ற ஆக்ஷனை பண்றாரு. ஆப்ஜெக்ட் என்ன பண்றாரு, பின்னாடி வர்ற ஆக்ஷனை பண்றாருன்னா 2 + v1 போட்டா தப்பு. ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணும்போது 2 + v1 போடக்கூடாது, வெறும் v1 போடணும். இதுதான் கரெக்ட். he made me finish the job தான் கரெக்ட். காசிட்டிவ் வேர்புடைய கான்செப்டே அதுதான்.
காசெட்டிவ் வேர்ப் மெயின் வேர்பா வந்து ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்றாருன்னா பின்னாடி 2 + V1 போடக்கூடாது, வெறும் V1 போடணும். உங்களுடைய மெயின்ஸ் எரர் கொஸ்டின்னு சொல்லலாம். இது ஒன்றும் இல்லை, சின்ன சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். முன்னாடி 2 கிளாஸ் பின்னாடி 2 கிளாஸ் கொடுத்து சென்டென்ஸ் கஷ்டமான கொஸ்டினா வச்சு மெயின்ஸ் எரர் கொஸ்டின் வச்சிருவாங்க. ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான காசெட்டிவ் வேர்ப்ஸ் கான்செப்ட். சரிங்களா? ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த வார்த்தைகளை பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணா ஸ்ட்ரைக் ஆயிரும். இப்போ இங்க ஸ்ட்ரைக் ஆகணும். எங்க? இங்க ஹெல்ப்ஸ். இதுதான் ஃபைனைட் வேர்பா வந்திருக்கு. அப்ப இது காசெட்டிவ் வேர்ப். ஹெல்ப்ஸ் whom? people. பீப்புள்ங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். பீப்புள்ங்கிறது ஆப்ஜெக்ட். கனெக்ட். கனெக்ட்ங்கிறது ஒரு V1. இந்த கனெக்ட் கரெக்டா தப்பா? இந்த கனெக்ட் கரெக்டா தப்பா? ஹெல்ப்ஸ் த பீப்புள் கனெக்ட் ஈஸி வித் ஹிம்னு இருக்கு. கனெக்ட் கரெக்டா தப்பா? கனெக்ட் கரெக்டா தப்பான்னா கரெக்ட். ஏன்? கனெக்ட் பண்ற ஆக்ஷன் பண்றது யார் தான்? பீப்புள் தான் கனெக்ட் பண்றாங்க. மோடி வந்துட்டு வெளியே விடுற அந்த வார்ம்த் மக்களை ஈஸியா கனெக்ட் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ பீப்புள் தான் கனெக்ட் பண்றாங்க, ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்றாரு? இந்த ஆக்ஷனை பண்றாரு. அப்ப V1 தான் வரும். கரெக்டா போட்டிருக்கோம். ஹெல்ப்ஸ் வேர்ப், ஆப்ஜெக்ட், பீப்புள், கனெக்ட்ங்கிறது V1. பீப்புள் தான் கனெக்ட் ஆகுறாங்க, ஆப்ஜெக்ட் தான் ஆக்ஷன் பண்றாங்க. ஸோ V1. ஈஸிங்கிறது அட்ஜெக்டிவ். ஈஸிங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவை பார்த்த உடனே எந்த நவுனை பத்தி பேசுது? இதான் கேள்வி. அட்ஜெக்டிவை பார்த்த உடனே இதான் கேள்வி. எந்த நவுனை பத்தி பேசுது? எந்த நவுனை பத்தி பேசுது? எந்த நவுனை பத்தி பேசுது? எங்கே இருக்கிறது நவுன்? எங்கே இருக்கிறது நவுன்? நவுன் எங்கே இருக்கிறது? நவுன் இல்லை. இது எதை பத்தி பேசுது? இந்த வார்த்தை எதை பத்தி பேசுது அப்படின்னா, எதை பத்தி பேசுது? இந்த ஈஸிங்கிற வார்த்தை எதை பத்தி பேசுது அப்படின்னா, அவங்க எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னு பேசுது. இது மோடியை பத்தி பேசல, மக்களை பத்தி பேசல. மக்கள் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, ஆக்ஷனை பத்தி பேசுது. இங்க அட்வர்ப் வரும். கனெக்ட்ஸ் ஈஸிலி வரணும். ஈஸிலி கேவலமா இருக்கு, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஈஸிலி வித் ஹிம். இந்த ஈஸிங்கிற வார்த்தை மோடியை பத்தி பேசல, மக்களை பத்தி பேசல. மக்கள் எப்படி கனெக்ட் பண்றாங்க, மக்கள் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, மக்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகுறத பத்தி பேசுது. கனெக்ட்ங்கிறது இங்க V1 காசெட்டிவ் வேர்ப் கான்செப்ட்ல வந்திருக்கு. ஒரு வேர்பா தான் வந்திருக்கு. அப்ப இங்க அட்வர்ப் போடும். வித் ப்ரிபோசிஷன். ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ், ப்ரிபோசிஷனல் ஆப்ஜெக்ட். ரைட்டு. இப்போ முக்கியமான கேள்வியோட நான் வந்து முடிக்க போறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸை பார்த்துக்கிடுவோம். இங்க எத்தனை கிளாஸ் இருக்குது அப்படின்னா இதா இருக்கு. இதுதான் கிளாஸ். சப்ஜெக்டிவ் வேர்ப், ஒரு சப்ஜெக்டிவ் வேர்ப் தான் இருக்குது. இங்க இந்த இருக்குது. இது ஒரு சப்ஜெக்டிவ் வேர்ப். யூ கேனாட் அவாய்ட். சூஸ் டு ஃப்ளை, இது ஒரு ஃபைனைட் வேர்ப். இங்க யூங்கிற சப்ஜெக்ட் வரும். அடுத்தது ப்ரொவைட்ஸ் த ஆப்ஷன். 3 கிளாஸ் இருக்குது. ரைட்டா? இங்க 3 கிளாஸ் இருக்குது. அடுத்த இதுக்கு முன்னாடி இருக்கு. இங்க ஒரே ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு. தேர் இஸ் நோ அடிஷனல். ஒரே ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு. சரி, ஒரு கிளாஸ் இருந்தா கன்ஜங்ஷன் இருக்காது. ஒரு கிளாஸ் தானே இருக்குது, ஸோ கன்ஜங்ஷன் இருக்காது. இங்க எத்தனை கிளாஸ் இருக்கு? 3 கிளாஸ் இருக்குது. 3 கிளாஸ் இருக்குது. அப்ப 2 கன்ஜங்ஷன் இருக்கணும். கன்ஜங்ஷன் இருக்கு. என்னது? இஃப்ங்கிற கன்ஜங்ஷன் இருக்குது. இங்க வரக்கூடிய விச் வராது. இங்க தேட். இந்த தேட்டுங்கிறது கன்ஜங்ஷனாகவும் வரும், சப்ஜெக்டாகவும் வரும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன். விச் வர்சஸ் தேட், ஹூ வர்சஸ் ஹூம்னு கிளாஸ் இருக்கோ அதை தயவு செஞ்சு பார்த்துருங்க. இப்போ 2 கன்ஜங்ஷன் இருக்கு. கரெக்டா 3 கிளாஸுக்கு 2 கன்ஜங்ஷன் இருக்கு. இங்க ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கு. கன்ஜங்ஷன் வேண்டாம். கன்ஜங்ஷன் டாபிக்கை ஆக்சுவலாக நம்ம கொஸ்டின் பார்க்கும்போதே பார்த்துருக்கணும். நான் பார்க்காம விட்டுட்டோம். பார்த்து இப்போ இங்க எத்தனை கிளாஸ் இருக்குது? 2 கிளாஸ் இருக்கு. அப்படிதானே? மோடி எக்ஸிக்யூட்ஸ் ஒரு கிளாஸ், இன்னொரு கிளாஸ்
the warmth helps the people connect easily with him. ரெண்டு கிளாஸ் இருக்குது. கன்ஜங்ஷன் எங்கே என்பதுதான் உங்களுடைய கேள்வி. உங்கள் கேள்விக்கு பதிலாக இங்கே 3 சென்டென்ஸை எழுதியிருக்கிறேன். இந்த சென்டென்ஸை வச்சு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வீடியோவில் இதில் கன்ஜங்ஷன் வருமா வராதா, வந்தா கரெக்டா வரலைன்னா கரெக்டான்னு பார்ப்போம். சரியா? கன்ஜங்ஷன்ங்கிற டாப்பிக்கையும் சேர்த்து இது கூட சேர்த்து படிக்கிறோம். எது தப்புன்னு மட்டும் நம்ம பார்க்கல, எது கரெக்டுன்றதையும் பார்க்குறோம். ஏன் பார்க்குறோம் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இந்த யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். சரிங்களா? இந்த விஷயத்த கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கே கன்ஜங்ஷன் வருமா வராதா, வந்தா கரெக்டா வரலைன்னா கரெக்டா யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸுடைய கண்டிப்பான ரிவ்யூவை கீழே போடுங்க. ஏதாவது மாற்றணும், நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. ஏதாவது மாற்றணும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.